ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பனானா லீஃப். இன்னைக்கு வந்து நம்ம சளி பிடிச்சதுன்னா வீட்லேயே ஒரு ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்டா அது உடனே சரியாயிடும். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் தூதுவளை அப்படிங்கிற ஒரு இலை எடுத்திருக்கேன். இந்த இலை சளி இருக்கிறவங்க சாப்பிட்டா உடனே குணமாகும். நைட்டு அதுவும் சாப்பிட்டு நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னாலே அடுத்த நாள் காலையிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் வந்து முள் இருக்கும், பத்திரமா கழுவிக்கலாம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்கன்னா ஒரு 3 வயசுலேருந்து சாப்பிடலாம். நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம ட்ரையாக ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு. நீங்கள் மிளகோட அளவு வந்து அதிகமும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூனாக போடுறேன். 3/4 டீஸ்பூன் சீரகம். இது நல்லா வறுபட்டுச்சு. சீரகத்தோட மனமும் நல்லா வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 4 டீஸ்பூன் தனியா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 3 போட்டேன், 4. நல்லா கொத்தமல்லி மணமும் வருது. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 கப் சின்ன வெங்காயத்தை சும்மா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா வெங்காயம் எடுத்திங்கன்னா 1/2 கப் பூண்டுங்கிற வீதம் போட்டு வணக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் பூண்டும் வணங்குறதுக்குள்ளே இது ஆறிடுச்சு, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு வணங்கிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சீரகம், மிளகு, கொத்தமல்லி, வரமிளகா பொடியும் அரைச்சாச்சு. நல்லா இதை நைஸாக எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. தூதுவளை இலையை தண்ணியிலேருந்து எடுத்து வடிச்சாச்சு. நம்ம வடிச்சு எடுத்த கீரையை அதே கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். 5 சின்ன வெங்காயமும் ஒரு 6 பல் பூண்டு வச்சுருக்கேன். இதை தட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட தூதுவளை இலை வந்து நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வணங்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். வெங்காயம் பூண்டு கீரை வந்து ஆறிடுச்சு. அதை நல்லா போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். இங்கே ஒரு மண் பாத்திரத்தில் நான் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், நம்ம தட்டி வச்ச பூண்டு, வெங்காயம், கூடவே கருவேப்பிலை, கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள், வெங்காயம், பூண்டு, தூதுவளை கீரை 3ஐயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். நம்மளோட வெங்காயம் பூண்டும் வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கலாம். மிக்சியில் இருக்கிறதையும் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே அரைச்ச பொடியை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கங்க. நான் வந்து இன்றைக்கி அரைச்சதில் பாதி தான் போடுறேன். நல்லா நுர கட்டி வந்திருக்கு பாருங்கள் நம்ம ரசம். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரசத்தோட இட்லி நல்லா இருக்கும். அது போக வெள்ளை சாதம் சூடாக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோட பார்க்கலாம். பாய்.